எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் கோவோட செகண்ட் பார்ட்டு தான். அதாவது அந்த வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டியில் நாங்கள் என்ன பண்ணோம், அந்த செகண்ட் டே என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் போட்டில் ஏறினதுக்கப்புறம் எங்களுக்கு சாண்ட்விச் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஒரு 2 பீஸ் சாப்பிட்டோம், ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஸ்பாட்டை ரீச் பண்ணுறதுக்கு 1/2 hour ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த கேப்பில் அந்த ட்ராவல் டைமில் அந்த போட் கடலில் போயிட்டு இருக்கும்போது அந்த அலையில் மேலேயும் கீழேயும் போகிறது, அந்த ஸ்பீடில் அந்த போட் ஷேக் ஆகிறது, இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக போட் ட்ரிப் நிறைய பேர்த்துக்கு செட் ஆகாது. ஏன்னா எனக்குமே தலை சுத்தல், வாந்தி, மயக்கம் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்தது. ஸ்டார்டிங்கில் எனக்கு மட்டும்தான் இருந்தது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்திங்கன்னா போட்டில் 90% பீப்புளுக்கும் இந்த பிரச்சனை இருந்தது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கேம் மட்டும்தான் நாங்கள் விளையாண்டோம். அதுக்கப்புறம் சுத்தமாக எனர்ஜி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே திருப்பி ரிட்டன் போட் பிடிச்சி வந்துட்டோம். ஸோ போட்டில் போன 90% பீப்புளுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தது அப்படின்றதுனால இந்த கேம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் காமன் தான். ஸோ கொஞ்சம் யோசித்து இந்த கேம் சூஸ் பண்ணுங்கள். உண்மையாலுமே பேராஷூட் ட்ரிப் சூப்பராக இருந்தது. செம்ம ஹைட்டில் நாங்கள் பறந்தோம். பேக்கேஜில் 10 செகண்ட் தான், ஜஸ்ட்டு நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு டக்குன்னு கூட்டிகிட்டு வந்த மாதிரி இருந்தது. அப்படின்றதுனால அந்த 1 நிமிஷத்துக்கு 500 பே பண்ணி போனோம். பட் 500க்கு செம்ம ஒர்த்துனே சொல்லலாம். உண்மையாலுமே கோவா வந்ததில் இது ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபுல் கம்ப்ளீட் ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை பேராஷூட்டில் போவோம் அப்படின்ட்டு. வாட்டர் கேம் ஆக்டிவிட்டினா ஏதாவது ஸ்விம் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு தெரியாது இந்த மாதிரி பேராஷூட்லாம் உள்ளே ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேயுமே கூபா டிரைவிங், பனானா ட்ரிப்புன்னு சொல்லிட்டு இருந்தது. இன்னொன்று பைக் ஓட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொன்று தண்ணிக்குள்ளே போயிட்டு அந்த ஆக்சிஜன்லாம் மாட்டிட்டு அந்த கடலுக்கு உள்ளே இருக்க அந்த மீன்கள் எல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய கேம்ஸ் இருந்தது. இதெல்லாம் தான் நாங்கள் ஆக்சுவலாக மிஸ் பண்ணோம். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருந்தது. அமௌண்ட்டும் வேஸ்ட்டு, இந்த மாதிரி கேமும் விளையாட முடியலைங்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்தது. பட் ஒரு பக்கத்து ஹாப்பியாக இருந்தது. அட்லீஸ்ட் எங்கள் ஃபேமிலியில் ஒரு 4 பேர் திருப்பி வந்துட்டோம். மீதி இருக்கவங்க எல்லாருமே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. பட் போட்டில் போன எல்லாருமே ஒரு 20 to 30% திரும்பி எந்த கேமும் விளையாடாமல் ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி கேம்லாம் சூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் யோசித்து பண்ணுறது நல்லது அப்படின்ட்டு. அதே மாதிரி போட்டில் 5 hours மேலே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால நமக்கு லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ரிட்டன் போட் பிடிச்சி நாங்கள் கரைக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் எனக்குலாம் உயிரே வந்தது. அந்தளவுக்கு ஒரு ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணேன். பேசாமல் போய் உட்காந்தாச்சு. ஒரு 10 minutes எதுவுமே யோசிக்கல, பேசாமல் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் கடல் மண்ணில் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு, கடல் அலையில் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு பசங்களோட ஜாலியாக இருந்தது. அந்த ஃபீல் உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய டைம் கிடைச்ச மாதிரி இருந்தது. ஒரு 1.5 hours 2 hours மேலே ஜாலியாக பீச்சில் விளையாண்டுட்டு இருந்தோம். நான் சென்னையில் இருந்தப்போ லாஸ்ட் டைம் பீச்சுக்கு போனது. அதுக்கப்புறம் ஒரு 6 years ஆயிடுச்சு. இப்போ தான் நான் வந்திருக்கேன். உண்மையாலுமே கிளைமேட் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாதிரி ரொம்பவே ஹாட்டாக தான் இருந்தது. பட் அந்த கடல் தண்ணியில் உட்காந்துருக்கும்போது அந்த வெயில் எனக்குலாம் உரைக்கவே இல்லை. ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தோம். அங்கெல்லாம் போகக்கூடாது சார். அதுக்கப்புறம் ஒரு 2 hours கழிச்சு நாங்கள் ரூமுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா அவங்க வர்றதுக்கு லேட் ஆகும், 6 o'clock மேலே ஆகும் அப்படின்னு சொன்னதுனால அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா நாங்கள் லஞ்சு சாப்பிடாமல் இருந்தோம். ஸோ ஹோட்டல் போய் தான் சாப்பிடணும் அப்படின்றதுனால ஜூஸ் குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அவங்களுமே ஆல்மோஸ்ட் 6 o'clock மேலே தான் வந்தாங்க. காலையில் 9:30க்கு நாங்கள் போட்டில் ஏறினோம். நாங்கள் திருப்பி வந்துட்டோம். பட் அவங்க 9:30லேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்குமே போட்டில் இருந்தாங்க. உண்மையாலுமே அவங்களுக்கு ஒரு சல்யூட் தான் போடணும். எப்படி தான் இருந்தாங்கன்றது தெரியல. அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் உட்காந்து கேட்டுட்டு இருந்தோம். அதுலேயுமே எங்கள் ஃபேமிலியிலையுமே 2 பேருக்கு வாமிட்டிங் ப்ராப்ளம் இருந்தது. பட் யாரும் அதை பண்ணல, சமாளித்து வந்துட்டு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க எப்படிலாம் விளையாண்டாங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பியும் ஒரு வாட்டி குளிச்சுட்டு ஷவரில் அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிருந்தோம். ரூம் ஃபுல்லாக மெஸ்ஸி ஆகிடுச்சு. ஏன்னா காலையில் போகிற இன்ட்ரெஸ்ட்லாம் எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டுட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறம் திருப்பி கால் பண்ணி சொன்னதுக்கப்புறம் ஒரு 10 minutesலேயே எல்லா ரூமையுமே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. சர்வீஸ் வைஸ் பார்க்கணுன்னா ரொம்பவே வர்த்துன்னு சொல்லலாம். ஃபுட்டு எல்லாமே சூப்பர்னு சொல்லலாம். இந்த ரெசார்ட்டு எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது.
ஸோ அதுக்கப்புறம் ரூம் வந்துட்டு நிறைய துணி சேர்ந்துட்ட மாதிரி இருந்தது, எல்லாத்தையும் வாஷ் பண்ணி காய வச்சாச்சு. ஸோ இதுதான் வந்து ரெசார்ட்டோட ஓவரால் வியூ. இதை வந்து தனியாக கவர் பண்ணி இதுக்குன்னு சொல்லி ஒரு ரிவ்யூ போடலாம், இந்த ரெசார்ட்டோட ரிவ்யூ போடலாம் அப்படின்ற ஒரு மைண்டில் இருந்தேன். பட் எடுக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக டைமும் இல்லை. இதுதான் வந்து எங்களோட ரூம் வந்து மற்ற 2 ரூமையும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி ரூமில் எல்லா பேசிக் கம்யூனிட்டிஸும் கொடுத்துருந்தாங்க. ரூமுக்கு வந்து 5 out of 5 வந்து மார்க் கொடுக்கலாம், அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. உண்மையாக அந்த பாத்ரூம் செட்டப் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. கண்டிப்பாக வீடு கட்டணும் அப்படின்னா இதே மாதிரி ஃப்யூச்சரில் டிசைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வந்துட்டு இருக்கேன். நான் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துக்கு போனேன்னா எதையாவது வந்து நோட் பண்ணி வச்சுட்டு வருவேன். எனக்கு வந்து எதாவது பிடிச்சிருக்கு, இல்லை பெயிண்டிங் கலர்லேருந்து எல்லாமே வந்து நோட் பண்ணிட்டு வந்து வச்சுருப்பேன். ஏன்னா ஃப்யூச்சரில் நம்ம வீடு கட்டணும் அப்படின்னா யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் என்னோடய பசங்க சுத்தமாக தூங்கவே இல்லை. அவங்களுக்கு புது இடம் அப்படின்றதுனால ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் விளையாண்டுட்டே இருந்தாங்க. அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் போயிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க பால்கனியில் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம். இதுலேருந்து வியூ பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலியில் இருக்கவங்களாம் ஒரு 6 o'clock மேலே வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து திருப்பி ஸ்விம்மிங் பூலில் வந்து குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிருந்தோம். உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்தது. என்னோடய பசங்களுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி வாங்கிட்டு போயிட்டோம், இந்த மாதிரி ஜாக்கெட்டு. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன் அப்படின்னா நாங்கள் லாஸ்ட் டைம் இதே மாதிரி இன்னொரு ரெசார்ட்டுக்கு போயிருந்தோம், ஏலகிரி போனப்போ. அப்போ வந்து அவங்களையும் டேக் கேர் பண்ணிக்கிட்டு ஒழுங்காகவே வந்து என்ஜாய் பண்ண முடியல. ஸோ நம்ம அவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், தண்ணியில் விழுந்துருவாங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த டைம் நாங்கள் எங்கள் பேபிஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வாங்கிட்டு போனதுனால ஜாலியாக அவங்களுக்கு மாட்டி விட்டுட்டு அவங்கள விளையாட விட்டுட்டு இருந்தோம். அவங்களும் யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் ஸ்டார்டிங்கில் பயந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அது பழகிட்டதுனால அவங்க பேசாட்டில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக தனியாக குளிச்சுட்டு இருந்தோம். ஸோ இந்த வெதர் கண்டிஷனுக்கு இந்த ஸ்விம்மிங் பூல் விட்டு வெளியில் வரவே மனசில்லை. ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலேயே விளையாண்டுட்டு இருந்தோம், டைம் போனதே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்காததுனால எங்களுக்கு டின்னர் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் பசங்களுக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்க மாதிரி தால், இந்த மாதிரி சப்பாத்தி, இந்த மாதிரி நிறைய இருந்தது. அதுவும் பத்தாதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஹோட்டல்லையும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நைட்டு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து விளையாண்டுட்டு இருந்தோம். ஸோ இது வந்து தேர்ட் டே மார்னிங் ஒரு 9 o'clock வந்து நாங்கள் சாப்பிட போயிருந்தோம். இது வந்து ரெசார்ட்டில் இருக்க ஒரு ஹோட்டல். ஸோ லாஸ்ட் நாள் நைட் பார்த்திங்கன்னா ஒரு 1 o'clock மேலே ஆகிடுச்சு. ஸோ எல்லோரும் உட்காந்து ரொம்ப நாள் ஆச்சு பேசி, ஸோ ரொம்ப நாள் கழித்து பேசினதுனால ஒரு 1 o'clock மேலே தூங்குனதுனால காலையில் எழுந்திரிக்கவே முடியல. 9 o'clock மேலே போனோம். நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நினச்சி போனோம், பட் இருந்ததில்ல கீழே. இங்கே வந்து இது வந்து ரெசார்ட்டில் இருக்க ஒரு ஹோட்டல். மற்ற நாள்லாம் வந்து எங்களுக்கு ரூமுக்கே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, ஒரு கால் பண்ணாலே வந்துடும். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் ஹோட்டலுக்கே வந்திருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் சொல்லணுன்னா எல்லாமே இருந்தது, ஃப்ரூட்ஸு, ஜூஸ், ஐஸ்கிரீம், டீ, காஃபி, அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டமும் எல்லாமே இருந்தது. குழந்தைங்களுக்கும் அது வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்தது. எனக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா கண்டினியூவாக ஒரு ஹோட்டலில் ஒரு 2 days வந்து ஸ்டே பண்ணது இங்கே தான். லாஸ்ட் டைம் ஏலகிரி போனப்போ கூட ஹோட்டல் வந்து மாறி மாறி இருந்திருந்தோம். அது செகண்ட் ஹோட்டல் கூட வந்துட்டு பிளான் பண்ணாமல் டக்குன்னு முடிவாச்சு. ஸோ ஒரு நாள் தான் அங்கே இருந்தோம். பட் இந்த ஹோட்டலில் வந்து 3 நாள் கண்டினியூவாக இருந்ததுனால கொஞ்சம் மிஸ்ஸிங் ஃபீலிங் வந்து இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு செக்இன் பண்ணும்போது 3 o'clock பண்ணோம். ஸோ நான் நினச்சிட்டு இருந்தேன் செக் அவுட் பண்ணும்போது அதே டைமுக்கு தான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். பட் காலையில் ஒரு 11 o'clock பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் நினச்சேன் தேர்ட் டேவும் வந்து திருப்பி நம்ம யூஸ்வலாக எழுந்திரிச்சிட்டு கொஞ்சம் நேரம் திருப்பி குளிச்சுட்டு எல்லோரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக போவோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். பட் இமீடியட்டாக பேக் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. கோவாவுக்கு போகிறப்போ ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணோம். திருப்பி வரும்போது கொஞ்சம் நிறையவே மிஸ் பண்ணோம். உண்மையாலுமே ரொம்பவே நல்லா இருந்தது கோவா. இந்த வாட்டி எங்களோட பசங்களும் வந்து ரொம்பவே சமத்தாக எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. கொஞ்சம் சேட்டை இருந்தது, பட் சாப்பிட்ற விஷயத்துலலாம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அந்தளவுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கிளம்பியாச்சு, ரூமுக்கு வந்துட்டோம்.
அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூலில் கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே கால் நனைச்சிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் ஃபீலிங்காகவும் இருந்துச்சு. சரி போகிறோமே, குளிக்க தான் முடியல, அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபைனல் டே, ஃபைனல் மொமெண்ட்டு இந்த ரெசார்ட்டில். ஆக்சுவலி வந்து ஒரு 1 hour நாங்கள் டிலே பண்ணிட்டோம். அதனால் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அதை பற்றி தான் எங்களோட ஹஸ்பண்ட்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லா இடத்துலையுமே வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு கிளம்பிடணும். அப்படி இல்லை ஒரு 1/2 hour லேட் ஆனாலும் மேபி ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன். அதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டுருவாங்க. நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நாங்கள் கடைசியில் பே பண்ணிட்டு தான் வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஷாப்பிங் பிளான் வந்து லாஸ்ட் டே இருந்தது. ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வந்து கிளம்பி போயிட்டுருந்தோம். அது வந்து நியர்பை இருக்கிற ஒரு பீச் தான். ஸோ இங்கே வந்து நிறைய பீச் தான் வந்து விசிட் பண்ணோம் அதிகமாக. ஸோ அங்கே தான் இப்போ வந்து போயிட்டுருக்கோம். ஸோ ஸ்ட்ரீட் ஷாப்பிங் மாதிரி தான் இருந்துச்சு. பட் என்ன ஒரு விஷயம்னா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது. ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக, கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்த மாதிரி தோணுச்சு. மேபி அது பீச்சில் போடுறதுக்காக அப்படி இருக்கா அப்படின்றது தெரில. ஸோ அதனால் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போனோம். பட் அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்றதுனால பெருசாகவே எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. ஜஸ்ட் விண்டோ ஷாப்பிங் மட்டும் தான் பண்ணோம். பட் எங்கள் ஃபேமிலியிலேருந்து 1-2 வாங்கினாங்க. பட் நான் எதுவுமே வாங்கலை. எனக்கு எதுவுமே விருப்பம் இல்லை அப்படின்றதுனால நான் எதுவுமே வாங்கலை. பட் வீட்டுக்கு தேவையான ஒரு சில ஐட்டம், ஹோம் டெக்கார் ஐட்டம்லாம் கொஞ்சம் யூனிக்காக இருந்தது. பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஜஸ்ட் பார்த்துட்டு ஒரு சில ஐட்டம் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நிறைய ஜுவல்லரிஸ் பார்த்திங்கன்னா அந்த முத்து, பவளம், மீன் மாடல், சங்கு இந்த மாதிரி டிசைனில் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. மெயினாக எனக்கு இந்த கலெக்ஷன் பர்டிகுலராக ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்துட்டே இருக்கலாம் போல், அவ்வளோ அழகாக நுணுக்கமாக வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நியர்பை இருந்த பீச்சில் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. ஸோ ரிட்டர்ன் வரும்போது ஒரு சில பிளேஸ் விசிட் பண்ணலான்னு சொல்லி நோட் பண்ணியிருந்தோம். பட் எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் டைரெக்டாக வந்து ஊருக்கு வந்தாச்சு. ஸோ அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் கோவா அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ until then, bye from Uma. Thanks for watching and keep supporting. Bye.